ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பூஜையை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பூஜையை நம்ம லைஃப்பில் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான அப்டக்கல்ஸ் இருக்கோ, அதாவது எந்தெந்த மாதிரியான தடைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிய சக்தி வாய்ந்த கடவுளாகிய விநாயகர் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சு நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு வழிவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் விநாயகர் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவார். இந்த பூஜையை எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் தான். அதை தான் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆசைப்பட்டேன். இப்போ இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த பூஜையை ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஒரே ஒரு தீபம் வந்து விநாயகருக்கு ஏற்ற போகிறோம். அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த பூஜையுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. இந்த பூஜையை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம பண்ண முடியாது. நம்ம விநாயகருடைய கோவிலுக்கு போய் தான் பண்ண முடியும். விநாயகர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விநாயகர் சன்னதி இருக்கக்கூடிய எந்த கோவில்கள் இருந்தாலும் பரவாயில்ல. விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போய்க்கோங்க. இந்த விளக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த விளக்கு போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலில் அருகம்பில். விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிச்சது வந்து அருகம்பில் தான். அருகம்பில் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் விளக்கு போடுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு அகண்ட தீபமாக ஒரு பெரிய சைஸில் இருக்க ஒரு தியாவாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, மண் விளக்கு. அதுக்கப்புறம் விளக்கு போடுறதுக்கு தேவையான பொருட்கள், திரிநூல், எண்ணெய், தீப்பெட்டி, இந்த பொருட்கள் வந்து நம்மளுக்கு தேவை. அதன் கூடவே மஞ்சள் பொடியும் குங்குமமும் நம்மளுக்கு தேவை. இவ்வளோதான் இந்த விளக்கு போடுறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போது நம்ம கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கோவிலில் விளக்கு போடுறதுக்குன்னு ஒரு இடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு எந்த இடம் வசதியோ விநாயகருக்கு விளக்கு போடுறதுக்கான ஒரு இடமை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போன அருகம்பில் இருக்கு இல்லையா? அந்த அருகம்பிலை வந்து விரித்து வச்சு அதற்கு மேலே வந்துட்டு மஞ்சள் பொடியை வந்து நம்ம வந்து கொட்டி நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேலே குங்குமம், நம்ம வாங்கிட்டு போன குங்குமத்தையும் நல்லா நிறைய வாங்கிட்டு போங்க. ஒரு ஃபுல் பேக்கெட்டையும் நம்ம வந்து கொட்டணும். நிறைய ஃபுல்லாக அருகம்பில் வச்சு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் பொடியை நல்லா கொட்டி அதுக்கு மேலே குங்குமத்தையும் கொட்டி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு போனால் அந்த பெரிய அகண்ட தீபம் இருக்கு இல்லையா? அந்த தீபத்தையும் அது மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். ஸோ இந்த விளக்கை நம்ம ஏற்றும் போது மனசில் வந்து எந்த தடையால் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ அந்த தடைகளை வந்து தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வந்து விநாயகர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த விளக்கை வந்து நீங்கள் வந்து ஏற்றுங்க. ஓகே, அது ஏற்றும் போதே நம்மளுக்கு மனசில் வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, கூடவே நீங்கள் விநாயகருக்கு பூ வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாம், இல்லை பிரசாதம் நம்ம வீட்டிலே பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், சுண்டல், அந்த மாதிரி எந்த பிரசாதம்னாலும் நம்ம விநாயகருக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பூஜையை வந்து பண்ணினதுக்கப்புறமா, அதாவது இந்த விளக்கை வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா விநாயகர் முன்னாடி உட்காந்து ஒரு 21 முறை இல்லைனா அதுக்கு மேலேயும் கூட ஒரு 108 இல்லை முடிஞ்சால் அதுக்கும் மேலேயும் கூட ஓம் கங் கணபதையே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு 21 முறை இல்லைனா அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து சாண்ட் பண்ணுங்கள். ஓம் கங் கணபதையே நமக அப்படிங்கிற மந்திரம் வந்து எதற்காக சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து விளக்கக்கூடிய, அதாவது தகர்த்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 21 முறையாவது அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு பூஜை. இதை நம்ம வந்து ஒரே ஒரு விளக்கை வந்து நம்ம விநாயகருக்கு வந்து மனசார நம்ம ஏற்ற போகிறோம். அதன் மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் விளக்கி நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகணும், அடுத்து என்ன வழி, கடவுளாகிய விநாயகர் நம்மளுக்கு வந்து அந்த வழியை விடுவார் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பூஜையை பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த நாள் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நாளில் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் ரொம்பவுமே சிறப்பான நாள் வந்து விநாயகருக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி வரும் இல்லையா? மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் இந்த பூஜையை வந்து பண்ணலாம். நேரம் வந்து எந்த நேரம் உகந்த நேரம் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்துலனாலும் பண்ணலாம்.
அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பூஜையை வந்து தாராளமாக விநாயகருக்காக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த பூஜையை பண்ணுறதன் மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை வந்து விலக்கி நம்மளுக்கு அடுத்த வழி முதல் கடவுளாகிய விநாயகர் நம்மளுக்கு வந்து வழி காட்டுவார். நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை நினச்சி தானே நம்ம தொடங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ ஒரே ஸ்ட்ரகிளில் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதே ஒரு அப்டக்கல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு பூஜையை நம்ம பண்ணுறதன் மூலயமா அந்த தடைகளை வந்து தகர்த்தெறிஞ்சு வாழ்க்கையில் அடுத்த வழி என்ன அப்படிங்கிறத வந்து விநாயகர் நம்மளுக்கு வந்து காட்டுவார். உங்களுக்கு இந்த பூஜை முறைகள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you soon in the next video. ஜெய் ஸ்ரீராம்.